வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம எண்ணங்கள் சரியாக இருக்கணும். எண்ணங்கள் சரியாக இல்லாட்டி என்ன தப்பு பேசுகிறோமோ அது நடக்கணும். சமீப காலமாக என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப அதிசயத்தக்க, ரொம்ப பயப்படத்தக்க ஒரு விஷயம் நடந்து விட்டது எனக்கு. நான் இந்த பாம்பு அடிக்கடி இந்த யூடியூப் பார்க்கும்போது பார்ப்பேன்ட்டு பாம்பை நினச்சிட்ருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் மைண்டில் ஒரு மாதம் முன்னாடி என்னுடைய வளசவாக்கம் ஸ்கூலில் ஒரு பாம்பு வந்திருக்கு, சாரப்பாம்பு. அது எங்களோட ஒரு நாயை கடிச்சிட்டு நாய் இறந்து போச்சு, பாம்பு போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. குத்தினப்புறம் அதை வெயிட் பண்ணி பார்க்க அந்த நாய் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குற அந்த பாம்பு அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும். முடிஞ்சு போச்சு. நான் அதோடு அதை விட்டுட்டேன். ஓகே, பாம்பு முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த கெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு பாம்பு. கெஸ்ட் ரூம் ஒட்டி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூம் மேலே நிறைய ஒரு மரம்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டு மரம்லாம் நம்ம வீட்டில் விழும். எப்படி இந்த பாம்பு உள்ளே எனக்கு தெரியாது. ஆனால் நான் பாம்பை நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அப்புறம் பாம்பை பிடிச்சோம், கொண்டு போய் விட்டுட்டோம். அது என்ன பண்ணால் தோட்டக்காரர் தெரியாது எனக்கு. அதை பற்றி நான் பேசவும் நினைக்கக்கூட விரும்பலை. நான் சாமிகிட்ட வேண்டிட்டு இதுதான் பிரபஞ்சத்துக்கு இனிமேல் இந்த மாதிரி தப்பான விஷயம் என் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சாரப்பாம்பு வேறு, தண்ணி பாம்பு இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இது நடந்தது. இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லது கெட்டது எல்லாமே நாம் நினைக்கிற நினைப்பிலிருந்து தான் வருகிறது. முதல்ல என்ன அப்படின்னா, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு கஷ்டப்படுறோன்னா 2 நாள் முன்னாடியோ, ஒரு வாரம் முன்னாடியோ, ஒரு மாதம் முன்னாடியோ, பல மாதம் முன்னாடியோ, ஒரு வருஷம் முன்னாடியோ அதை பற்றி அட்லீஸ்ட் சில நிமிஷங்கள் நினச்சிருப்போம். அதுதான் நடக்குது. எண்ணங்களை அப்படியே இந்த பிரபஞ்சம் கிரகிச்சு அது கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நல்லது கெட்டது நமக்கு வேணும் வேண்டாம் எதுவுமே தெரியாது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே எண்ணும்போது எல்லா எண்ணங்களையும் தெளிவாக, ஒரு கெட்ட எண்ணம் வந்தால் கூட நான் நினச்சேன் பாருங்கள், முட்டாள் மாதிரி அந்த பாம்பை நினைக்காம நான் ஒரு கிளியோ பட்டாம்பூச்சியோ நினச்சிருக்கலாம், பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நல்ல விஷயங்களே நினைக்க பாருங்கள். யாராவது உங்களை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, உடனே ஒரு 5-10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு மூச்சு விட்டு மூச்சு எடுத்து உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி சந்தோஷப்படுங்க. இல்லை யூடியூப்பில் நிறைய சின்ன குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி வீடியோ வருது, அந்த வீடியோ பார்த்து மனம் மகிழுங்கள். இந்த எண்ண அலைவரிசை எப்படி நடக்குதுன்னா, நம்ம எண்ணும்போது அது ஒரு அலைவரிசையாக போகுது. நம்மளை சுற்றி எப்போவுமே இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வேறு மொழியில் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறவங்க, சாமியெல்லாம் கும்பிட்ற ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் யூ அப்படியே நம்மளை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம தப்பாக பேசினோமோ சரி, தன்னுடைய தேவையில்லைன்னு அது போயிடுது. இதுதான் நான் எங்கேயோ படித்தேன். எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். நான் முதல்ல சொன்னது அது வாயால் சொல்லக்கூட திரும்ப விரும்பல. அந்த அனுபவம் என்னோட எண்ண அணையலால் உண்டான ஒரு தவறான அனுபவம். உங்களுக்கு அது ஏற்படக்கூடாது. அது ஏற்படக்கூடாதுன்னா எப்போவுமே நல்ல விஷயங்களே நினைக்கணும். நல்ல விஷயங்களை எப்படியா நினச்சிருங்க. ஒரு வேண்டுதல் இல்லை, நல்லா இருக்கீங்க, சௌகரியமாக இருக்கீங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நினைக்கும் போது நல்ல விஷயம் நினைங்க. இப்படி நினைங்க, நான் இந்த உலகத்தின் சகல சௌபாகியத்திற்கும் உரிமையானவள், தகுதி பெற்றவள். என்னுடைய மகன் கல்யாணம் நடந்தேறியது. என் மருமகள் வீட்டிற்கு அழைத்து கொண்டிருக்கிறேன் இப்போது. நான் அழகான ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது. என் மகளுக்கு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைத்து விட்டது இப்போது. என் மகளுக்கு திருமணம் நடந்து விட்டது இப்போது. என் வாழ்வு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே வாங்க, நல்லது நடந்தது, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த அலைவரிசை வெளியில் போயிட்டே இருக்கும். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணால் கூட வாழ்க வளமுடன், நீ இருக்கிற இடத்துல நீ இருப்ப, திரும்பி என் வாழ்க்கைக்குள்ளே வந்துடாத அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்போவுமே எண்ணங்களால் தான், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்களால் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நான் சொல்கிறேனே, பிரபஞ்சத்துக்கு ஒன்றும் தெரியாது. உன்னுடைய எதிரொலி,
உன்னோட பிரதிபலிப்பு கண்ணாடியில் பார்க்கும்போது அதுதான் பிரபஞ்சம். புரிஞ்சுதான்? நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணி நீங்கள் நல்ல விஷயங்களை நினைத்து நன்மை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன்.